ஹலோ ஹலோ சித்தப்பு, நான் ரவி பேசுறேன். ரவி எங்க இருக்க? நான் பாம்பே வந்துட்டேன். வந்துட்டியா? இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ரவி ரவி வச்சுட்டானே. யாருறாங்க? ஐயா, எங்க அண்ணன் மக ரவி பாம்பே வந்திருக்கானா? அவன் உள்ள நுழையும் போது அவன் பார்வைக்கு நம்ம டெரரா இருக்க மாதிரி நடந்துக்குங்க. பரவாயில்ல சித்தப்பு, ஆளுதான் லோக்கலை தவிர வீடெல்லாம் நல்லதா இருக்கு. ஹரே சம்பா. பஸ் இன்னும் திருந்தவே இல்லையா? ஐயோ, இதுல எத்தனை தோட்டா இருக்கு? எப்பவும் போல ஒண்ணே ஒண்ணு. இவனை என்ன பண்ணலாம்? சுட்டு தள்ளிடலாம். சுத்தி விடு. ம்? சித்தப்பு, யாரு? ஹா, ரவி நீயா? யா, இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இதுல இருக்க ஒரே ஒரு டோட்டாவை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? தப்பிச்சடா நீ. இவனை பேக்கப் பண்ணு. வாடா என் செல்லமே. வந்துட்டேன். ரவி, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க சித்தப்பு. ஆமா, என்ன இது மண்டையில கொண்டைய காணோம்? உன் ஊர்ல கொண்டே வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் மண்டை மாறாம என்ன பண்ணு? அது சரி, ஏதாவது நாடக கம்பெனி நடத்துறீங்களா? ரிஹர்சல் சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. நாடக கம்பெனியா? டேய், என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? ஆமா, அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? என்னன்னு விசாரிச்ச நீ? கபாலி கான் வீடு அதுன்னு கேட்டேன். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. டேய், வந்தவன் என் பேரை சொல்லி ஏன்டா கேக்குற நீ? பின்ன பேரை கேட்காம என்ன ஊரியா கேட்பாங்க? ஏய், இந்த ஊர்ல பேரை சொல்லக்கூடாதா? எல்லாரும் என்னை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ நீ புதுமுகம், எனக்கு வேண்ட பண்ணு உன்னை உசுரோட அனுப்பியிருக்காங்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆளா? வந்து பாடுறா. நான் யாருன்னு வந்து பாரு. நாடக கம்பெனி வச்சிருக்கான்னு கேட்டுட்டானையா. நீ இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் என் காதலியை தேடி வந்தேன். எவ்வா? அத சொல்றா முதல்ல. எனக்கு பயந்து என் காதலிய அவங்க அம்மா இங்க இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் அவளை தூக்கி வந்திருக்கேன். தூக்கிட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆ. கவலைப்படாரா அண்ணன். உன் சித்தப்ப தலைமையில தாலியை கட்டி தூக்கிட்டு போடா. ஓகே. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்றா நீ. யாரோ வாண்டையாரா? வாண்டையாரா? வரதராஜா வாண்டையார். அவர் வீட்டுல தான் இருக்கா. இது விஷயமா நான் அந்த ஏரியாவுக்கு போனா என் பாடியை பீடி ஆக்கிடுவானா அந்த கேடி. என்ன சித்ரா, குபு குபு குபுன்னு வேர்க்குது? புழுக்கம்டா, ஒரே புழுக்கம். ஏன் புழுக்கம்? புழுங்காம என்ன பண்ணு? அவன் யாரு? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? அவனை தெரியாதவன் எவன்டா இருக்கான்? அவன் சொந்த ஒரு கீழ நெல்லி குப்பம். 10 வயசுல பாம்பே வந்தான். பொண்டாட்டி பேர் லட்சுமி, மாமியா பேர் மரகதம், 2 பொண்ணு ஒரு பையன், பேரன் பேத்திய மேல உசுறு. என்ன கேட்காம என் ஏரியாவுக்கு அந்த ஆள் வரமாட்டாரு. அவரை கேட்காம நீங்களும் ஒரு ஏரியாவுக்கு போக மாட்டீங்களா? நான் உன்கிட்ட சொன்னா அப்படி உங்ககிட்ட சொன்னாதான் தெரியுமா? நான் சொல்லாமலே தெரியும். கற்பனை பண்ணி பேசுற போல நிப்பாட்டா. சரி, உன் லவ்வர் அவங்க அம்மா எதுக்கு வாண்டியாருக்கு அனுப்புனாங்க அதை சொல்லு. என் காதலியா தானே வாண்டியார் எனக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். அவளை தூக்கிட்டு வந்து உங்க தலைமையில தானே தாலி கட்ட போறேன். வாண்டியார் மகனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ஏன் தலைமையில தூக்கிட்டு போறதா? பின்ன வாண்டியார் தலைமையில தூக்கிட்டு போக முடியும்? பிரமாதம்டா. ஏற்கனவே நிச்சயமான பொண்ணு கல்யாணம் கட்டிக்கு ஆசைப்படுவியா நீ? ஒத்துக்கலன்னா கடத்திட்டு போய் தாலி கட்டிடுவீங்க. நாளைக்கு கல்யாண மண்டபத்து பக்கம் உன் தலை தெரிஞ்சது இருக்காது. இன்னைக்கு சாயந்தரமே வாண்டியார் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை நம்ம 2 பேரும் தூக்கிட்டு வரோம். என்ன உங்களால முடியுமா முடியாதா? ஐயோ, முடியுமான்னு கேக்குறானே. அங்க போனாவே முடிஞ்சிருமாடா. முடிஞ்சிருமே. என்ன புலம்பல? முடியும்ல? இல்லப்பா, ஒரு 2 நாள் டைம் கொடு. டேக் இட். தேக்கிட்டா. இந்த விஷயம் வாண்டியாருக்கு தெரிஞ்சா எனக்கு டிக்கெட்